செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஆலம்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக திருமதி பரிமளா அவர்கள் பதவி வகித்து வருகிறார். ஊராட்சி மன்ற தலைவரை பணி இடையூறு செய்வதாக துணைத் தலைவர் சத்யா மீது ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டியதால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திரு கபீர். வணக்கம் கபீர், தற்போது நிலவரம் சொல்லுங்க. வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் உட்பட்ட ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக பிரமிளா பதவி வகித்து வருகிறார். இன்று ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி வளர்ச்சிக்காக முக்கிய பணிகள் குறித்து ஊராட்சி மன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரை அவதூறாக பேசி பணி இடையூறு செய்வதாக ஊராட்சி மன்ற தலைவர் புகார் அளித்ததன் பேரில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் கூறுகையில், தன்னை உரிமையிலும் தரைக்குறைவாக பேசுவதாகவும் தனது ஊராட்சியின் வளர்ச்சிக்காக பணி குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்று தீர்மானங்களை நிறைவேற்றும் நிலையில் துணைத் தலைவர் சத்யா தனது எந்த பணியையும் செய்ய விடாமல் அரசியல் செய்து வருகிறார். இதன் காரணமாக பல்வேறு வளர்ச்சி பணிகள் தடை செய்து வருவதாகவும் தன்னை தரைக்குறைவாக பேசியும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா தனது மீது அவதூறு பேசி வருவதாகவும் இதனால் ஊராட்சியில் எந்த பணியும் நடைபெறாமல் உள்ளாட்சியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க விடாமலும் தடுப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். வணக்கம். தங்கள் தகவலுக்கு நன்றி கபீர். பிரச்சனை பண்றாங்க. மீட்டிங் உட்காந்து வீடியோ எடுக்கிறாங்க. நான் என்ன பேசுறேன், என்ன போறேன்னு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த காரணம் எதுக்கு எடுக்கிறாங்க? ஒரு தலைவரை தனியா பாச விடுறாங்களா? ஒரு வார்டு நம்பர் என்ன கேள்வி கேட்க விடுறாங்களா? சொல்லுங்க. அவங்க கூட ஒரு 4 வார்டு நம்பர் சேர்ந்து அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க சார். நாங்கள் ஒரு 6 பேர் இருக்கோம். எங்க 6 பேருக்கு எதுவுமே செலக்ட் பண்ண விடல சார். எந்த வேலையும் நடத்த விடல. நீங்க பேசாதீங்க. போனாரா கூட ஒரு வார்டு நம்பர் மீட்டிங் நடத்தவே விடல. அதிமுக தலைவர் கூட போயிட்டாங்க. அதனால எனக்கு எதுவுமே செயல்பட விடல சார். ஒரு மீட்டிங் வந்தா கூட ஏன் வரீங்க, எதுக்கு நடத்துறீங்க? இப்போ ஒண்ணுமே இல்லை சார். எங்க வார்டில் வந்து முதலமைச்சர் வராரு, அவர் ஒரு நன்மை செயலுக்காக வராதுன்னு நிறைவேறதுக்காக நாங்கள் 200 லோடு மண்ணு திருட்டேன் கொள்ளாடிக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். அது நியாயமா? செய்யலாமா? அது மாதிரி